Hello friends, welcome to Goms'N சமையல் உலகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி பாம்பே கராச்சி ஹல்வா. கார்ன்ஃப்ளவர் வச்சு இந்த அல்வா செய்வாங்க. திருநெல்வேலி அல்வா மாதிரி சாஃப்டா இருக்காது. ஆனா இது ஒரு ஜெல்லி டெக்ஸ்சர்ல இருக்கும். அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். எங்க வீட்ல எல்லாருக்குமே இது ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இந்த ஹல்வா புதுசாக செய்கிறவங்க கூட பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் கொண்டு வந்துடலாம். அவ்வளோ சூப்பரான ஈஸியான அல்வாவை இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஹல்வா பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கப் சோள மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 கப் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது பார்க்குறதுக்கு நல்லா பால் மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அடுத்ததாக ஒரு கடாயில் 1 கப் சுகர் சேர்க்குறேன். கூடவே 1/2 கப் தண்ணி. சுகர் சிரப்புக்கு பதம் எதுவும் தேவையில்லை. சுகர் முழுசாக கரைஞ்சாலே போதும். ஒரு 2 நிமிஷத்தில் சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சாச்சு. ஹல்வா செஞ்சதுக்கப்புறம் சுகர் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இப்போது ஒரு தடவை கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இதில் உள்ளே சேர்த்து கலந்து விட்டுறலாம். கை விடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். நான் இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நேரத்தில் இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த ஹல்வா பண்ணுறதுக்கு மொத்தம் 1/4 கப் நெய் தேவைப்படும். 1/2 கப் சோள மாவுக்கு 1/4 கப் நெய்ன்றது தான் கரெக்டான ரேஷியோ. இந்த மாதிரி நல்லா கெட்டியானதும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். முதல்ல நெய் சேர்த்ததும் அது உருகி ஹல்வா மேலே நெய்யாக மிதக்கும். கொஞ்ச நேரத்தில் ஹல்வா எல்லாமே அந்த நெய்யை உறிஞ்சிடும். அப்படி உறிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கணும். நாம் எல்லா ஹல்வாக்குமே அதுதான் ப்ரொசீஜர். இதை நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்சாலே எல்லா ஹல்வாவும் கரெக்டான பதத்தில் நமக்கு வந்துடும். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆகியிருக்கு. ஹல்வா நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். நான் இப்போது ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததும் இப்போ இதில் உடைச்ச முந்திரி பருப்பை சேர்த்து அதையும் கலந்துடலாம். ஹல்வா சாப்பிடும்போது அந்த முந்திரி பருப்பு கடிப்படுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மறுபடியும் மிச்சம் இருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. அல்வா நல்லா ஒன்று சேர்ந்து திரண்டு வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதில் மிச்சம் இருக்கிற கடைசி 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்துடலாம். இப்போது கடைசியாக சேர்த்த இந்த நெய் உள்ளே போகவே இல்லை, அப்படியே வெளியவே இருக்குது. இந்த டைமில் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நெய் ஃபுல்லாக நல்லா மேலே மிதக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை ஒரு மோல்டில் மாற்றிடலாம். மோல்டு மாதிரி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பிளேட்டு இல்லை டிஃபன் பாக்ஸில் கூட இதை நம்ம மாற்றிக்கலாம். ஒரு ஷேப்புக்காக தான், ஈஸியாக இது கலண்டு வந்துடும். இப்போ இதில் அழகுக்காக கொஞ்சம் சாப் பண்ண பிஸ்தாவையும் பாதாமியும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். நல்லா செட் ஆகணும். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்ல ஜெல்லி மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி பீஸ் போட்டுடலாம்.
எங்கள் வீட்டில் இது வீடியோ எடுத்து முடித்ததுமே காலி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்ஸின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.